ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. தண்ணி வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதனால கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. குக்கரை வந்து கையில் வச்சுட்டு ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா வந்து மசாலா வந்து கலந்துடும். குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் வந்து 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் குக்கரோட தன்மையை பொறுத்து சிக்கன் வேகிற அளவு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கலந்துப்போம். சிக்கன் பீசஸை சேர்த்துப்போம். அந்த எண்ணெய் மசாலா எல்லா சிக்கன் பீஸ்லையும் படுறது மாதிரி கொஞ்சம் புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்ததுனால இதில் திரும்பவும் நல்லா வேகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நம்மளுக்கு அது எந்த அளவு ட்ரையாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் புரட்டி போட்டு எடுத்தால் போதும்.